திருமணம். சில நம்பிக்கைகள், சடங்குகள், நம்பிக்கைகள் அம்மி மிதிப்பது அம்மி போன்று மன வலிமை கிடைக்கும் என்று, அரிசி தூவி வாழ்த்துவது உணவிற்கு பஞ்சமின்றி வாழ்வீர்கள் என்பதற்காக, 3 மூடிச்சு அறம், பொருள், இன்பம் என்ற 3 உறுதி பொருளில் நிற்பதற்காக வாழை மற்றும் தென்னங்கிற்று தோரணம். வாழை, தென்னை அழியாத பயிர்கள். இவை எல்லா காலங்களிலும் வளரும். அதன் எல்லா பாகங்களும் நமக்கு பயன் தரும். அதுபோல் மணமக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக மெட்டி அணிவிப்பது வாழ்வின் பொறுப்புகளை சுட்டிக்காட்டும் கால்கட்டின் அடையாளம். கெட்டி மேளம் கொட்டுவது அனைவரையும் திருமணம் பற்றி மட்டுமே சிந்திக்க வைக்க, அமங்கலமான அபசகுணமான வார்த்தைகளை கேளாதிருக்க மாலை மாற்றுதல். உள்ளத்தால் ஒன்றுபட மனமாற்றம் தேவை. அதை உணர்த்த மாலை 10 பொருத்தங்களை பார்த்து 9 கோள் நிலைகளை அறிந்து 8 திசையிலிருந்தும் உறவை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் 2 மனங்கள் ஒன்று சேரும். ஓர் அற்புத பந்தத்தின் உறவே திருமண உறவு. இந்த எண்களின் வரிசை தமிழர்களின் திருமண கோட்பாட்டை மிக அழகாக விளக்குகிறது. 10 பொருத்தம், மன ஒற்றுமைக்கான கணக்கீடு, 9 கோள்கள், நவகிரகங்களின் நல்வழி பார்வை, 8 திசைகள், சுற்றமும் நட்பும் சூழ்தல், 7 அடிகள், தம்பதியர் இணைந்து நடக்கும் 7 அடிகள், சப்தபதி, 6 சுவைகள், விருந்தினருக்கு அளிக்கும் அறுசுவை உணவு, 5 பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சாட்சியாக, 4 வேதங்கள், மங்கள மந்திரங்கள் முழங்க, 3 முடிச்சுகள், அறம், பொருள், இன்பம் காக்க, 2 மனங்கள், தம்பதியர் உள்ளத்தால் இணைவது. 10 பொருத்தங்களை பார்த்து 9 கோள் நிலைகளை அறிந்து 8 திசையிலிருந்தும் மனிதர்களை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து சப்தபதி, அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் 2 மனங்கள் ஒன்று சேரும் உன்னத பந்தமே திருமணம். திருமணச் சடங்குகளின் எண்கணித தத்துவம். நம் முன்னோர்கள் 10 முதல் 1 வரையிலான எண்களின் வரிசையில் திருமணத்தின் முக்கியத்துவத்தை எவ்வளவு அழகாக வடிவமைத்துள்ளனர் என்பதை கீழே உள்ள பட்டியல் விளக்குகிறது. 10 பொருத்தங்கள், தம்பதியரின் குணம், ஆயுள், வம்சம் போன்ற 10 முக்கிய பொருத்தங்களை ஆராய்ந்து இணைப்பது. 9 கோள்கள், நவகிரகங்கள், 9 கோள்களின் நிலைகளையும் சாதகமாக ஆராய்ந்து நல்ல சுபமுகூர்த்த நேரத்தை குறிப்பது. 8 திசைகள், அஷ்டதிக்குகளில் உள்ள உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சான்றோர்களை அழைத்து வாழ்த்து பெறுவது. 7 அடிகள், சப்தபதி, மணமக்கள் இருவரும் இணைந்து 7 அடி எடுத்து வைத்து தங்களின் 7 ஜென்ம பந்தத்தை உறுதி செய்வது. 6 சுவைகள், அறுசுவை, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு போன்ற வாழ்க்கையின் அனைத்து சூழல்களையும் சமமாக ஏற்கும் பக்குவத்திற்காக அறுசுவை உணவு படைப்பது. 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 இயற்கை சக்திகளையும் சாட்சியாக வைத்து வாழ்வை தொடங்குவது. 4 வேதங்கள், அறநெறி தவறாமல் வாழ வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள நாதங்கள் முழங்கச் செய்வது. 3 முடிச்சுக்கள், தாம்பத்திய வாழ்வில் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3ஐயும் காக்க 3 முடிச்சுக்கள் இடுவது. 2 மனங்கள், வெவ்வேறு சூழலில் வளர்ந்த இருவேறு மனங்கள் இனி ஒரே எண்ணத்தோடு இணைந்து வாழ்வது. 1 பந்தம். இவை அனைத்தும் சேர்ந்து இல்லறம் எனும் ஒரே உன்னதமான புனித பந்தமாய் மாறுவது. பண்டைய தமிழர்களின் ஒவ்வொரு திருமணச் சடங்கிற்கு பின்னாலும் வெறும் மூட நம்பிக்கையின்றி மிக ஆழமான குடும்பவியல் தத்துவங்களும் வாழ்வியல் நெறிமுறைகளும் மறைந்திருக்கின்றன என்பதற்கு இந்த வரிகளே சாட்சி.